நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தி ஹிந்து தமிழின் முக்கிய செய்திகள். ஈராக்கில் தீவிரவாதிகளின் பிடியில் இருக்கும் 40 இந்தியர்களையும் மீட்க அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஈராக்கில் சிக்கியுள்ள பஞ்சாபிகளை மீட்க நடவடிக்கை எடுக்கும்படியும் அதற்கான செலவுகள் முழுவதையும் ஏற்றுக்கொள்ள அந்த அரசு தயாராக இருப்பதாகவும் அம்மாநில முதல்வர் பிரகாஷ் சிங் பாதல் கூறியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 44 பேரையும் அவர்களது 11 படகுகளையும் இதற்கு முன்னதாக பறிமுதல் செய்யப்பட்ட 23 படகுகளையும் விடுவிக்க பிரதமர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமருக்கு முதல்வர் ஜெயலலிதா எழுதிய கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். மோடி இந்தி திணிப்பில் ஆர்வம் காட்டக்கூடாது என்று திமுக தலைவர் கருணாநிதி கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சகம் அரசும் அரசு அதிகாரிகளும் சமூக வலைதளங்களில் இந்தியை பயன்படுத்துவதை கட்டாயமாக்கி ஆணை பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து திமுக தலைவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு அதிகாரிகள் இந்தி மொழியையே பயன்படுத்த வேண்டும் என்று கட்டளையிடுவது இந்தி திணிப்பாக உள்ளது என்று கருணாநிதி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். சினிமா துறைக்கு எதிராகவும் சினிமா துறையை நசுக்கி வரும் சேவை வரியை நீக்கி அழிந்து வரும் இந்திய திரையுலகை காப்பாற்றும்படி பிரதமர் நரேந்திர மோடிக்கு நடிகர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். சேவை வரியை நீக்குவதன் மூலம் பல தரமான படைப்புகள் வருவதோடு உலக அரங்கில் இந்திய படைப்புகளும் பேசப்படும். மேலும் பல புதிய முதலீட்டாளர்களும் புதிய திறமையாளர்களும் இந்திய சினிமாவுக்கு வருவார்கள் என்று நடிகர் விஜய் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் போது நியமிக்கப்பட்ட தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் உறுப்பினர்கள் பதவி விலக வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் விரிவான செய்திகளுக்கு தமிழ் thehindu.com இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.